உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கொஞ்சம் அமைதியா இருங்க. இருங்க. முழுசா பணம் வாங்குனதுக்கு ஆதாரம் இருக்கு. இப்போ என்ன சொல்ல போறீங்க? உங்க கிராமத்துல இருந்து நீங்க தான் முதல் கலெக்டர்னு பேட்டிலாம் கொடுத்திருக்கீங்க. இப்ப பதவி வர்றதுக்கு முன்னாடி லஞ்சம் வாங்கின முதல் கலெக்டர்னு பேர் போட்டுக்கலாமா? நீங்களும் பணம் கொடுத்து தான் நல்ல ரேங்க் வாங்குனீங்களா? எல்லாரும் கொஞ்சம் நிப்பாட்டுங்களேன் ப்ளீஸ். இது எல்லாமே பொய். என்ன தப்பா ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக எல்லாரும் சேர்ந்து தான் இப்படி பண்ணிருக்காங்க. தயவு செஞ்சு இது யாரும் நம்பாதீங்க. எல்லாரும் மாட்டிக்கிட்டு இதான் மேடம் சொல்றாங்க. நீங்க என்ன கலெக்டரே ஆகல, அதுக்குள்ள எதுக்காக உங்களை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ண போறாங்க? இப்படி கெட்ட பேரை வாங்கிட்டீங்க. உங்க ரிசல்ட்டை மறுபடியும் ரிவ்யூ பண்ணுவாங்களா? ஐயோ மாமா, என்ன மாமா இப்படி எல்லாம் கேக்குறாங்க? இருமா, கொஞ்சம் அமைதியா இருமா. இத பாருங்க, நான் தப்பான எண்ணத்தோட பணம் வாங்கல. இதுக்கு மேல இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது. கூடிய சீக்கிரம் நான் நல்லவன் உங்க எல்லாருக்கும் நான் நிரூபிப்பேன். அப்போ இந்த வீடியோல இருக்கிறது நீங்க இல்லன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு புரியல. அந்த வீடியோல இருக்கிறது நான் தான். நீங்க தான், ஆனா பணம் வாங்குனது இல்லன்னு சொல்ல போறீங்களா? ஹலோ, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல. இது தப்பான விஷயத்துக்காக நான் வாங்கல. இதுக்கு மேல உங்களுக்கு நான் எதுவும் பதில் சொல்ல விரும்பல. தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் கிளம்புங்க ப்ளீஸ். நீங்க தானே இந்திரா? ஆமா மேடம். உன் மேல கண்மணி பில்டர்ஸ் பிரகாசம் லஞ்சம் வாங்கன்னு தான் ரிப்போர்ட் பண்ணிருக்காரு. உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். இல்ல 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 இல்ல, இது என் மேல அபாண்டமா போட்டிருக்கிற பழி. நான் லஞ்சம் எதுவுமே வாங்கவே இல்ல மேடம். மா, எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. ஆதாரத்தோட தான் வந்திருக்கேன். யோ போயா, உள்ள போய் பணம் இருக்கான்னு செக் பண்ணு. ஓகே மேடம். சார் வாங்க. இவள ஐயோ அக்கா, இரு கொஞ்ச நேரம் நீ சும்மா இருக்கா. புடிச்சிட்டு போறதா இருந்தா புடிச்சிட்டு போகட்டும், நமக்கு நல்லதுதான். தலை முழுக்கி விட்டுறலாம்க்கா. நீ எதுவும் பதறாதக்கா. மேடம், அது லஞ்சம்னு யாருமே என்கிட்ட சொல்லி கொடுக்கல மேடம். எதுவும் பேசாத. பிரகாசம் சார் சொன்ன அதே நம்பர் தான் இந்த பணக்கட்டுல இருக்கு. உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சுல, வண்டியில இருங்க. ஐயோ இல்ல இல்ல மேடம். மேடம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இது லஞ்சமா வாங்கின பணமே இல்ல மேடம். மா, ஜீப்ல வந்து ஏறுமா. மோ, எது கூட்டிட்டு வந்த? வண்டியில ஏத்துமா. இல்ல இல்ல, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கறாங்க? கேளுங்க. இல்ல, நான் எந்த தப்புமே பண்ணல. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் எதுவுமே பண்ணல. இப்போ என் IAS ரிசல்ட் வேற வரப்போகுது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு வேண்டாதவங்க யாரோ பண்ண சதி மேடம் இது. நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. விட சொல்லுங்க ப்ளீஸ் மேடம். என்னமா இந்திரா, இல்ல மேடம். யாராவது அங்க போனீங்கன்னா அப்படியே வெளியில போயிரணும். ஜெயா, என்ன பேசுற நீ? நான் சொன்னதுதான். இந்திரா, இல்ல அத்தை, வாங்க மேடம். நான் தான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. மேடம் கூட்டி போங்க மேடம். இவளால எங்க குடும்பத்துக்கே அவமானம். தூக்கி ஜெயில போடுங்க. வேண்டாம் ப்ளீஸ். மேடம் கையெடுங்க, முதல்ல கையெடுங்கங்கறல்ல. சார், இதுல நீங்க சம்மந்தப்படுறீங்கன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? நீங்க கேள்விப்பட்ட எல்லா விஷயமும் பக்காவா பிளான் பண்ணி உருவாக்கப்பட்ட ஃபேக் நியூஸ். நானும் சரி, இந்திராவும் சரி, எந்த தப்புமே பண்ணலங்க. சார், அப்ப இதெல்லாம் நான் பொய்ன்னு சொல்றீங்களா? நான் தான். நிறுத்துப்பா. ஹீரோ மாதிரி வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்க. உன்னை தான் அரெஸ்ட் பண்ண போறேன்.
சார் எங்களுக்கு பதில் சொல்லுங்க சார். ஹலோ, உங்களை மாதிரி மீடியால இருக்க சில பேரை யூஸ் பண்ணிதா எங்களுக்கு எதிரானவங்க இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. இங்க பாருங்க, இது முழுக்க ஒரு டிராமா தான். எங்களை வேணும்னே இது பண்ணி மாட்டி விட பார்த்திருக்காங்க. கூடிய சீக்கிரம் உண்மை என்னங்கறத நாங்க நிரூபிப்போம். இந்திரா, நீ எதுக்கும் வரி பண்ணாத இந்திரா. கௌதம், நீங்களும் பிரச்சனை பண்ணாம ஜீப்ல ஏறுங்க. நீங்க சொல்றது கேட்கறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல. யோ, அவரை புடிச்சு ஜீப்ல ஏத்தியா? மேடம், வாமா. நாங்க சொல்றத கேட்க மாட்டீங்களா நீங்க? சார், வாங்க சார். விடுங்க. ஐயோ மேடம், சத்தம் என்ன போடாதீங்க. மேடம் வாங்க இப்படி சார். பண்ணிட்டு இருக்கீங்க? ஏங்க, விட என்ன சொல்லுங்க விடுங்க மேடம். சார், விடுங்க விடுங்க. இங்க பாருங்க, இதுக்கு ரூல்ஸ் இருக்கு. நீங்க இந்திராவையும் அரெஸ்ட் பண்ண முடியாது, என்னையும் அரெஸ்ட் பண்ண முடியாது. உங்ககிட்ட இருக்கிற வாரண்ட்டை விட பவர்ஃபுல்லான டாக்குமெண்ட் நான் வச்சிருக்கேன். இது கோர்ட் ஆர்டர். மாமா, இந்த நியூஸ் பரவ ஆரம்பிச்ச உடனே கோர்ட்டுக்கு போய் எங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கியாச்சு. கோர்ட்ல இந்த கேஸ் ஃபேக் நியூஸ் நிரூபிக்க டைம் கேட்டிருக்கேன். ஸோ அது வரைக்கும் நீங்க எங்களை எதுவுமே பண்ண முடியாது. புரிஞ்சுதா? கிளம்புங்க. வாங்க. சார், சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சொல்லுங்க சார். எப்படி stay order சார், வாங்குறீங்க? சார், சார், என்னங்க இந்த சார்? பக்கம் இருக்கா? சார், சார், சொல்லுங்க சார். சார், சொல்லுங்க சார். வாங்குனீங்க? எப்படி இந்த ரிப்போர்ட்ஸ் கிடைச்சது? சொல்லுங்க சார். தயவு செஞ்சு போங்க நீங்க. ப்ளீஸ் சார். போங்கங்கறல்ல. சார் கொஞ்ச நேரத்துல போலீஸும் பிரஸும் ஐயோ என்னக்கா இது? என்னாலலாம் முடியவே இல்லக்கா. கௌதம், நல்லவேளை நீங்க ஆர்டரை வாங்கிட்டு வந்தீங்க. இல்லைன்னா நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. ஆமா கௌதம். விடுங்க அண்ணி. இதெல்லாம் எதிர்பார்த்துதான் அந்த ஆர்டரை கையோட வாங்கிட்டு வந்தேன். டேய், என்னடா கௌதம் நடக்குது இங்க? ஏன்டா இப்படிலாம் நடக்குது? ஏண்டா கதிரு, இந்திரா சொல்ற மாதிரி அவளை பழி வாங்குறதுக்கு நீதான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியாடா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.